எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான பனாரசி saree தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே இந்த பனாரசி saree ரொம்ப ஹை ரேஞ்ச்லயே பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே நமக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால இதுல கொஞ்சம் கலர்ஸ் தான் இருக்கு. அதனால பிடிச்சதுன்னா டக்குன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இருக்கிற கலர்ஸை நான் காட்டுறேன். ரொம்ப அழகா இருக்குது இந்த பனாரசி saree. நிறைய பேருக்கு இந்த பனாரசி saree எடுத்து கட்டணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஆசையை இன்னைக்கு நம்ம நிறைவேற்றிக்கலாம். பாருங்க, நல்ல பியூர் ரெட்டு, நல்ல ரெட்டில் நல்லா கொடி கொடியா டிசைன் போயிருக்கு பாருங்க. எனக்கு எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த சாரியோட டிசைனு இந்த டிசைன் தான். நல்லா சூப்பரா இருக்குது பார்த்தீங்களா, கொடி கொடியா போயிருக்குது. இதுல வந்து முந்தி டிசைன் பாருங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, ரொம்ப வெயிட் நான் எனக்கு வாங்கினதுலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, கட்டிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக கட்டினாலும் ரொம்ப தொந்தரவாலாம் இருக்காது. இதை வந்து சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக அப்படி ஜருகையாக இருக்குது, உங்களுக்கு குத்துமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் பின்னாடி சைடும் காட்டுறேன். உங்களுக்கு குத்துற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு அந்த ஜருகை வந்து சாஃப்டாக தான் இருக்குது பின் சைடுமே. இதுதான் சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். நல்லா பனாரசி ஜருகைங்கிறதுனால அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா ஃபர்ஸ்ட் கலரே நல்லா ரெட்டு காட்டியிருக்கேன். நல்லா பியூர் ரெட்டு, பளிச்சுன்னு இருக்கிற ரெட்டாக இருக்குது. சரிங்களா? பின் சைடு பாருங்க, உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு குத்துற மாதிரிலாம் இல்லை. சொர சொரனா முள்ளா குத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது பின் சைடுமே. சரிங்களா? இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க. பனாரசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து கான்ட்ராஸ்டாக அவங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து பிளைனாக ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே அழகாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 1250 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் இருக்கிற கலர்ஸ் நான் காட்டுறேன். சசிந்தா, அதில் ரொம்ப சூப்பரான கலர். அடுத்த கலரு நல்லா காப்பி கொட்ட கலர் சொல்கிறோம் இல்லைங்களா, டார்க் காப்பி கொட்ட கலர். அடுத்த கலர், ஏன்னா நல்லா டார்க் கலர்ஸில் தான் இந்த ஜருகை வந்து நல்லா எடுப்பாக தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா டார்க் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா முந்தி பாருங்களேன், ஜருகையாக இருக்குது அப்படியே. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர், சூப்பரான ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. கலரு நல்லா மின்ட் க்ரீனுங்க, நல்லா மின்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து செல்ஃப் கலர் தான், எதுவுமே கான்ட்ராஸ்ட் கலர் கிடையாது. செல்ஃப் கலர் தான் கொடுத்துருக்காங்க. மின்ட் க்ரீனு, நல்லா பியூர் ரெட்டு வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த கலரு நல்லா ஒயின் கலர், சூப்பரான ஒயின் கலர். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் காட்டுறேன். கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர். அடுத்தது எந்த சாரியாக இருந்தாலும் அதில் ஒரு ராணி பிங்க் இருக்கணும் இல்லைங்களா, அதுதான் ராணி பிங்க். ராணி பிங்க் கலர். இது நம்ம எடுத்து பட்டு சாரி மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மஸ்டர்டு, ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம் கட்டிட்டு போயிட்டு நம்ம எப்படி பட்டு சாரி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அப்படி வச்சுக்கிட்டோமா எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். அடுத்தது எல்லாருடைய ஃபேவரேட் பர்பிள். பர்பிள் கலர். அதுக்கு வந்து ரஸ்ட் ஆரஞ்சு அடுக்குது. ரஸ்ட் ஆரஞ்சு வந்து கான்ட்ராஸ்ட். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் மட்டும்தான் எடுத்து வந்திருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கிற கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.